நம்ம நிறைய டைப் ஆஃப் பிரியாணி சாப்பிட்ருப்போம். பட் இந்த டைப் ஆஃப் பிரியாணி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன் நான் சொல்கிறேன்னா, சென்னையில் நான் இருக்கும்போது ஒரு ஹைதராபாத் தம் பிரியாணின்னு சொல்லி வேர்ல்ட் ட்ரேடுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேஜிஎஃப்னு ஒரு கடை இருக்கும். அங்கே அந்த பிரியாணி சாப்பிட்டதுலேருந்து எனக்கு அதே மாதிரி சேலம் வந்து சாப்பிட்ணுன்னு ரொம்ப அதே டைப்பில் அந்த மாதிரி பிரியாணி எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஸ்விக்கியில் தேடிட்டு இருக்கும்போது இந்த பெஸ்ரூஸ் பிரியாணி அப்படின்ற ஒரு கடை நான் பார்த்தேன். அதில் நான் சிக்கன் பிரியாணி போன்லெஸ் ஹைதராபாத் ஸ்பைசியில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 383 சம்திங் வந்தது. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு, என்னென்ன இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. பேக்கேஜிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்படி 383 400 ரேஞ்சில் இருக்குது. என்னடா இந்த பிரியாணியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வாங்க பார்க்கலாம். அந்த பாக்ஸிங்லேருந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கனாலே தெரியும். அந்த பாக்ஸ் பெஸ்ரூஸ் பிரியாணின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் யூஸ்ஃபுல் கான்டென்ட்ஸ். யாருக்கெல்லாம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஹைதராபாத் ஸ்டைல் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம உள்ளே ஓப்பன் பண்ண உடனே பிரியாணி பாக்ஸ் ஒன்று தனியாக வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் தனியாக ஒரு பேக்கேஜிங்கில் பார்த்திங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஸ்பூன் இருக்குது, உட்டன் ஸ்பூனு. அது இல்லாமல் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த மவுத் ரெஃப்ரெஷர் மாதிரி இந்த வெத்தலை பாக்கா பீடாலாம் போடுவாள், அதுக்குள்ளார நம்ம ஒரு ஸ்வீட்னஸ் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது நான் கடைசியாக சாப்பிட்டா நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு தயிர் பச்சடி கொடுத்துருந்தாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி செய்கிறாங்க. இது என்ன போட்டு செய்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் கொடுத்துருந்தாங்க. வாங்க இது எப்படி கட் பண்ணி நல்லா வெந்திருக்கா, நல்லா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கான்னு பார்ப்போம். எடுத்து அந்த பாகில் நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா அந்த ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி குலாப் ஜாமுன் வந்து ஒரு பால்கோவா டேஸ்ட் கொடுக்கல, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் வாங்க ஃபைனலி பிரியாணி நம்ம அவ்வளோ கற்றுட்ருக்க இந்த பிரியாணி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நீங்கள் சேலம் பீப்புளாக இருக்கீங்க, இல்லை இந்த பெஸ்ரூஸ் பிரியாணியில் இந்த பிரியாணி இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எந்த ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவோ எதுவும் கிடையாது. நான் பர்சனலாக எனக்குன்னு நான் வாங்குகிற ஃபுட்டு, எனக்குன்னு வாங்குகிற திங்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படி நம்ம சேனலில் அது நான் வீடியோவாக ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான மோர் யூஸ்ஃபுல் கான்டென்ட்ஸ்க்கு. பார்த்திங்கன்னா இந்த பிரியாணியில் மேலே பாஸ்மதி ரைஸ் ஃபுல்லாக இருக்கும், கீழே வந்து 4-5 பீஸ் போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், மசாலா லேயரோடு இருக்கும். யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைதராபாத் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா மேலே பாஸ்மதி ரைஸ், கீழே மசாலா வித் சிக்கன் மாதிரி இருக்கும். அது நம்ம நல்லா பெரட்டி போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சாப்பிட்றவங்க 2 பேரோட சாப்பிட்லாம், இல்லை நல்லா சாப்பிட்றவங்களாக இருந்தால் இது ஒருத்தருக்கே போதுமானதாக இருக்கும். நான்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் பாதி சாப்பிட்டனாலே எனக்கு வயிறு திம்முன்னு ஆயிரும், அந்த மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்